friends, welcome to Divan Tamil channel. இன்னைக்கு நம்ம Divan Tamil channelல ஒரு unboxing தான் friends பார்க்க போறோம். இது என்ன unboxingனா ஒரு டென்ட் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கிற ஒரு பாக்ஸ் தான் friends. இப்போ நம்ம வந்து பிரிச்சிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சிஸ்டர் வந்து டென்ட் வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. பட் நான் இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதை வந்து நம்ம வந்து தனித்தனி பீஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டென்ட்டை நம்ம தான் வந்து கட்ட போகிறோம் இன்னைக்கு. முதல்ல நைஃப் யூஸ் பண்ணி இந்த செலோ டேப் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டென்ட் கட்டுறது பார்த்தீங்கன்னா எனக்குமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே வந்து பைப் அப்புறம் அதோட ஷீட் கூட கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ரெண்டு பைப்பை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிங்க் கலரில் ஒரு ஷீட், அப்புறம் வந்து நிறைய பைப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து டென்ட் கட்ட போகிறோம். முதல்ல இந்த ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்களா, அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்குள்ளே தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க மாதிரியே நம்ம வந்து செய்ய போகிறோம். ஓகே, அதாவது அந்த பைப்பை வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரி ஒரு 3 பாகமாக வந்து பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, இதில் இருக்க மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து 3 பார்ட்டாக வச்சுருக்காங்க அந்த பைப்பை. ஃபஸ்ட் வந்து A1, A2, A3 இந்த மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நம்ம வந்து படிப்படியாக போகலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி 2 பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். இப்போ நம்ம வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எந்தெந்த பைப்பை வந்து எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஓகே பாருங்கள், இப்போ நான் ஒரு சைடு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதிலே வந்து ஒரு 2 ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பைப்பையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் போல் பாருங்கள். இப்போ இந்த மேலே இருக்க ஹோல்ஸ் வந்து இந்த சைடுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பேஸ்மெண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கிறதுலே நீளமாக இருக்க பைப் வந்து ஒரு 4 பைப் எடுத்து அந்த மேல் டாப் சொன்னீங்களா, ஸோ அதில் வந்து சொருக சொல்லியிருக்காங்க. அதில் அப்படியே உள்ளே குத்திட்டோம்னா முடிஞ்சிடும். இது வந்து எனக்குமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இதை நம்ம பண்ணும்போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து ஒரு ஒய் ஷேப்பில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அது மாதிரியே வச்சு அது மேலே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும், இல்லாட்டி வந்து கொஞ்ச நேரத்தில் இது வந்து கழண்டுரும். ஸோ அப்போ அந்த டென்ட் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், டென்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து டாப் உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நான் வந்து அந்த நீளமான ஒரு பைப் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு மாதிரி கூடாரம் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து உருவாக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட டென்ட் வந்து ரெடி. பைப் வந்து செட் பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அந்த ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, அதையும் நான் வந்து மேலே வந்து போட்டு விட்டுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கேர்ள்ஸுக்கெலாம் பொதுவாகவே பிங்க் கலர் தானே பிடிக்கும். ஸோ அதனால் பிங்க் கலரே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இதில் வந்து அவங்களே வந்து அவங்க பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. அதோட ஜன்னல் அப்புறம் கொஞ்சம் ஷீப் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் இருக்கிறதுலே சின்ன சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இந்த டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் சிஸ்டருக்கு அதுக்கு மேலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இதை வந்து நம்ம இதுக்கு போட்டு விடும்போது ஏதோ டென்ட்டுக்கு பொன்னாடை போத்துற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ரெட் கலரில் கோடு மாதிரி வருது இல்லையா, அதுதான் வந்து டோரு. இது வந்து 2 சைடு இருந்தது, பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டென்ட்டுக்குள்ளே போய் அவங்க வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். என் சிஸ்டர் பாருங்கள், நிறைய டாய்ஸ்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்களேன், இந்த ஷீப்லாம் வந்து உள்ளே இருக்க மாதிரி இருக்கு. அவங்க வெளியே பிரிண்ட் பண்ணது அப்படியே நேச்சுரலாக உள்ளே நம்ம வீட்டிலலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. மேலே பாருங்கள், நம்ம செட் பண்ண பைப் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள. பின்னாடி பாருங்கள், ஒரு டோருமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா 2 டோர் இருக்குன்னு. நிறைய டாய்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கீழே வந்து ஒரு பெட்ஷீட் மட்டும் வந்து விரித்து வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களோட பர்மிஷன் கேட்டு நான் உள்ளே வந்து வீடியோ எடுத்திருக்கேன். வந்ததுலேருந்து அதுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நிறைய சந்திப்போம் வரைக்கும் பாய்.